பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஏன் இந்த மந்திரத்தை சொன்னேன்னு பாக்குறீங்களா? கிருஷ்ண அவதாரங்க, எல்லாருக்கும் பிடிச்ச கிருஷ்ண அவதாரம், எல்லாருக்கும் பிடிச்ச கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ணனை குழந்தையா பார்த்திருக்கோம், கோபிகளோட கொஞ்சி விளையாடுற கிருஷ்ணனை பார்த்திருக்கோம். கிருஷ்ணனுடைய கதைகளை படிக்க 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 நமக்கு ஒரு இன்பம் இருக்குங்க, இன்பம் இருக்கும். கரெக்டுங்களா? அப்படியே நேர போனா பாகவதம், போர், துரியோதனனை எதிர்த்து செய்த போர்கள், அர்ஜுனனுக்கு செய்த கீதை, பகவத்கீதை, இப்படியே ஒன்னொன்னா போக போக நமக்கு அப்படியே ஆசையா இருக்கும்ல. அந்த கிருஷ்ணனை நம் வீட்டிலே வைத்து துதித்து பூஜை செய்தால் என்ன பலன் கிடைக்கும்? அதான் எனக்கு, நான் ஒரு நல்ல மகனாக என் அம்மா அப்பாவுக்கு நான் இருக்கணும் ஆசை இருக்குல்ல. ஆனா அப்படியே போய் ஒரு சரௌண்டிங்ல போய் கெட்டு போய் கெட்ட விஷயங்கள் எல்லாம் கத்துண்டு தண்ணி போடுறது, சிகரெட் குடிக்கிறது, பான் பராக் போடுறது, இது மாதிரி பாக்கு கெட்ட விஷயங்கள் எல்லாம் கத்துண்டு எங்க அம்மா அப்பா ஏண்டா இவனை பெத்தோம், ஐயோ பெத்ததுக்கு இந்த தண்டனையா அப்படின்னு இருக்காங்கல்ல. அதெல்லாம் வேண்டாம். ஒரு நல்ல மகனாக நான் வர வேண்டும். எந்த கெட்ட பழக்கத்துக்கும் நான் போகக்கூடாது. எந்த கெட்டவர்களும் என்னை அண்டி கெட்ட பழக்கத்துக்குள்ள போகக்கூடாது. நான் ஒரு அருமையான மகனாக இருக்க வேண்டும் என்று எந்த மகனாவது ஆசைப்பட்டால் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு தினமும் 3 தடவை. குடிப்பழக்கத்துல இருக்கீங்களா? குடிப்பழக்கத்துல இருந்து நான் வெளியில வரணும். என்னுடைய மனைவிக்கு நான் ஒரு நல்ல கணவனாக இருக்க வேண்டும். இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அடுத்தது, இந்த குழந்தை பிறக்கிறது இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அந்த மனைவிக்கு அது மறு ஜென்மம். ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அது மறு ஜென்மம். அப்ப அந்த குழந்தைய நம்ம எப்படி வளர்க்கணும்? அது யாருக்கு பொறுப்பு? தாய்க்கும் பொறுப்பு, தந்தைக்கும் பொறுப்பு. அதிகமான பொறுப்பை எடுத்துக்கொள்வது யார் தெரியுமா? தந்தை. ஏன்? 10 மாசம் வயிற்றுல சுமந்து அதை கீழே அந்த குழந்தைய நம்ம கையில கொடுத்துட்டா, நீங்கள் தந்தையானவர் தோளிலே கடைசி வரைக்கும் தாங்கணும். எப்ப? அந்த பொண்ணை கணவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிற வரைக்கும் தாங்கணும். அதான உண்மை. அது பெண்ணாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஆண்மகனாக இருக்கட்டும். பெண்ணாக இருந்தா நல்ல பெண்ணா அடுத்தவனுடைய கையில பிடிச்சு கொடுக்கிற வரைக்கும் தந்தையோட பொறுப்பு நிறையா, தாயோட பொறுப்பு கொஞ்சம். எப்படி? தந்தையானவர் வெளியில போய் சம்பாதிச்சுட்டு வந்து மனைவியிடம் கொடுத்து அந்த குழந்தைக்கு அழகழகாக ட்ரெஸ் பண்ணி பார்த்தா எவ்வளவு அழகு தெரியுமா? அந்த பெண்ணும் குதூகலமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ஆண்மகன். அந்த ஆண்மகனையும் நன்றாக வளர்க்க வேண்டும். நல்ல படிப்பு சொல்லி கொடுக்கணும், நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பணும், நல்ல பசங்களோட பழக சொல்லி தரணும். அப்ப அம்மாவும் அப்பாவும் அந்த வீட்டிலே தாயும் தந்தையும் சண்டை போட்டுக் கொள்ளக்கூடாது. சண்டை போட்டு கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொள்ளக்கூடாது. நான் அதிகமா சொல்லக்கூடியது இதுதான். ஒரு வீட்டுல கணவன் மனைவிகள் எக்காரணத்தை கொண்டும் கெட்ட வார்த்தை பேசாதீங்க. ரொம்ப ஆதங்கமா இருக்கு எனக்கு. என்கிட்ட போன் பண்றவங்க எல்லாம் சொல்றாங்க, என்னுடைய பொண்ணு சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறா, என் பையன் வீட்டுக்கு அடங்க மாட்டேங்கிறான். அடுத்த கேள்வி, நீங்க என்ன பண்ணீங்க? என்னுடைய கணவர் வந்தா எப்ப பார்த்தாலும் நான் சண்டை போடுவேன், அவர் வந்தாலும் சண்டை போடுவார். சண்டை சண்டை சண்டை. என்னுடைய பொண்ணு சரி பையனும் சரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, படிக்கிறத விட்டுட்டு பார்ப்பாங்க. அப்ப நீங்க பண்ண தப்பு தானே? உங்கள் கணவன் என்ன தப்பு செய்து வந்தாலும் அவரை நேர உள்ள கூட்டிட்டு போய் பசங்களுக்கு தெரியாம பேசுங்க. என்றுமே அப்பா ரொம்ப கெட்டவர், அம்மா ரொம்ப கெட்டவர் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி தராதீங்க. ரொம்ப கஷ்டங்க. அந்த குழந்தையோட மனசுக்குள்ள இது விதைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன தெரியுமா நினைக்குமா? கொஞ்ச நாள் வளர்ந்தப்புறம் எங்க அப்பனே தப்பு பண்றா, நான் ஏன் பண்ணக்கூடாது? எங்க அம்மாவே தப்பு பண்றா, நான் ஏன் பண்ணக்கூடாது?
இவர்கள் எல்லாம் எங்கு தெரியுமா பேச ஆரம்பிப்பார்கள் கெட்ட வார்த்தையெல்லாம்? தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேரும் போது இந்த கெட்ட வார்த்தைகள் வர ஆரம்பிக்கும். வர தன்னால வரும். இது எங்க போய் கத்துக்கிட்டாங்க? யாராவது சொல்லி டியூஷன் சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல, உங்களை பார்க்கிறார்கள். ஒரு பையனுக்கும் ஒரு மகனுக்கும் ஒரு மகளுக்கும் ரோல் மாடல் யாரு? பெத்த தாய் தகப்பன் தான். அதுக்கப்புறம் தான் ஸ்கூலு, அதுக்கப்புறம் தான் எல்லாம். அதனால ஒரு வீட்டிலே கணவன் மனைவியானவர்கள் நன்றாக இருந்து விட்டால் அந்த குழந்தை நன்றாக இருக்கும். அப்ப வீட்டுல சண்டை வரக்கூடாது. வீடு நல்லா இருக்கணும். வீட்டுல தேவையில்லாமல் அழக்கூடாது. எப்பப்பார் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா கிருஷ்ண பக்தி ரொம்ப தேவை. கிருஷ்ண பக்தி ரொம்ப தேவை. உங்களால முடிஞ்சா பூஜைக்கு அழகான துளசி மாலை போட்டுண்டு பூஜையில உட்காருங்க. இது என்னைக்கு செய்யலாம்? என்னைக்கு வேணாலும் செய்யலாம். கிருஷ்ணனுக்கு பிடித்த அவுல் நைவேத்தியம் பண்ணுங்க. அவுல் எப்படி பண்ணோம்? வெறும் அவுல் வேண்டாம், நான் சொல்லித்தரேன். அவுலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அது நாட்டு சர்க்கரையை போடுங்க, ஒரு கடாயில நெய் ஊத்துங்க. இந்த நாட்டு சர்க்கரை அந்த அவுளும் நாட்டு சர்க்கரை கலந்து வச்சிருக்கீங்களா, அதை அப்படியே போட்டு கொஞ்சம் அப்படியே கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணுங்க. அதை எடுத்துட்டு வாங்க, கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. கிருஷ்ணனுக்கு பூஜை எப்படி பண்ணுவீங்களோ அப்படி பண்ணுங்க. கிருஷ்ணனுக்கெல்லாம் ஸ்பெஷல் பூஜை தேவையே இல்லை. ஏன்? நம்மளோட இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய கிருஷ்ணன் நம்மளோடயே இருப்பார். கிருஷ்ணன் எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டு வாசல்ல இருக்கக்கூடியவர் கிருஷ்ணன். ஏன்? என்ன கூப்பிட மாட்டியா? நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேனா? நல்லது செய்ய மாட்டேனா? அப்படின்னு நம்ம வீட்டு வாசல்ல காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பகவான் யாருன்னா சாட்சாத் கிருஷ்ணன் தான். ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் டெய்லி வரக்கூடிய ஒரு பகவான் கிருஷ்ணன். அப்ப நீங்க ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரன் மந்திரத்தை சொல்ல சொல்ல கிருஷ்ணனுடைய கடாட்சம் உங்க வீட்டுல கிடைக்கும். அப்ப என்ன வரும்? உங்க வீட்டுக்கு கெட்ட வார்த்தைகள் வராது. கணவன் மனைவிகள் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. பையன் நல்லவர்களோடு பழகுவான். உங்களுடைய மகள் நல்லவர்களோடு பழகுவார்கள். படிப்பு நல்லா இருக்கும், கேரக்டர் நல்லா இருக்கும். உங்க கணவனுக்கும் கேரக்டர் நல்லா இருக்கும், மனைவிக்கும் கேரக்டர் நல்லா இருக்கும். நல்ல எண்ணங்கள் வரும். முதல்ல என்ன உருவாகணும்? நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். வேற எதுவுமே கிடையாது. நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொண்டால் நல்லதுதான் நடக்கும். அப்ப உங்க வீட்டுல உங்க மாமனார் மாமியார் அவங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கணுங்கிற எண்ணம் வரும். உண்மைதானே? அப்ப உங்களுக்கு ஒரு குரூர புத்தி வராது, கெட்ட புத்தி வராது. ஐயோ, என்னுடைய கணவனை வளர்த்து ஒரு நல்ல மனிதனாக ஆக்கி இருக்காங்கன்னா அது யார் காரணம்? உங்களுடைய மாமனார் மாமியார். அப்ப என்ன பண்ணணும்? அவர்களுடைய கடைசி காலம் வரைக்கும் வச்சு காப்பாற்றணும். ரைட்டுங்களா? அப்ப அவர்கள் எல்லாம் ஒரு 70 வயசுக்கு மேல அவர்கள் ஒரு சிறு குழந்தையாகத்தான் தெரிவார்கள். ஒன்னும் தெரியாது அவங்களுக்கு. நிச்சயமாங்க. எவ்வளோ பெரிய ஆபீசரா இருப்பாங்க. அவங்கள சுத்தி 10 போலீஸ்காரங்க இருப்பாங்க. கடைசியில என்ன ஆகும்? ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டுக்கு வந்து 75 வயசுல வேஷ்டி கூட கட்டிக்க முடியாம போயிடுவாங்க. அதுதான் கடவுளுடைய அனுகிரகம். ஏன்? அப்படியே ஒரு ரவுண்டு தானே, ஒரு சர்க்கிள் தானே. அப்ப அவங்கள நல்ல பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாரது? கணவன் மனைவிகளோடது. பாதுகாக்கணும். மனைவியினுடைய அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, கணவனுடைய அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்பு செலுத்தி பாதுகாக்கணும். அதுதான் உங்களுடைய 7 தலைமுறைக்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் சேரும். சரிங்களா? அவங்கள உதாசீனப்படுத்திட்டீங்கன்னா, அவங்கள வீட்டை விட்டு வெளியே போன்னு கெட்ட வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா பாவம் 7 தலைமுறைக்கு சேரும். அதனால அவங்க நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருப்போம். அப்ப என்ன பண்ணோம்? நம்மளுடைய மனசு ரிலாக்ஸா இருக்கணும். நல்லெண்ணங்களை உருவாக்கிக்கணும். அதுக்கு ஒரே ஒருத்தர் யார்? பகவான் சாக்ஷாத் கிருஷ்ணன் தான். நீங்க அந்த அவுல பகவான்கிட்ட வச்சு ஒரே ஒரு துளசி அவுல போட்டு சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் கிருஷ்ணன் ஏத்துப்பான். அப்ப கிருஷ்ணன் உங்க வீட்டிலே குடிகொண்டு இருப்பான். இருக்கும்போது என்ன ஆகும்? நல்ல தனம் நடக்கும். அப்ப நல்லது நடக்கும்போது என்ன ஆகும்? அனைவரும் உங்கள் வீட்டிலே நன்றாக இருப்பார்கள். மனசு சஞ்சலம் இருக்காது, மனசுல கெட்ட எண்ணங்கள் உருவாகாது. உங்க குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள், நல்லவர்களோடு சேருவார்கள். உங்களுடைய மகளும் அதே மாதிரி தான். அப்ப என்ன ஆகும்? எந்த கவலையுமே இல்லை. ஒரே ஒரு கவலை, அவங்கள நல்லபடியா பாதுகாக்கணும். நீ காக்க வேண்டாம், கிருஷ்ணன் காப்பான். கடமையை மட்டும் செய்யுங்க,
வேலைக்கு போங்க, சம்பாதிங்க, நல்லது கொடுங்க, நல்லது செய்யுங்க, நல்லது தானா வளரும். செய்யறீங்களா? செய்யுங்க. அடுத்த அவதாரத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.